சொல்லுங்க சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறை? ஊருக்கா? இப்பலாம் நாங்க வர மாதிரி ஐடியாவே இல்ல. வேணும்னா நீங்க இங்க வாங்க. ஒரு 4-5 நாள் ஜாலியா இருந்துட்டு போலாம். ஐயோ, ஜாலினா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க வேற வயசு வித்தியாசம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அட போங்க. ஏய், இது வீடா இல்ல கிளப்பா? என்ன பல்ல பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்க? போன்ல எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்குல்ல? நான் அப்புறம் கூப்பிடுறேன். சாரிம்மா. என்ன சாரி பூரினுகிட்டு? அவங்க என்ன டென்ஷன்ல இருக்காங்கன்னு எதுவும் தெரியாம உனக்கு ஜாலி கேக்குதா? மன்னிச்சிருங்கம்மா, உங்க மூடு தெரியாம பேசிட்டேன். அம்மா, நீங்க தப்பா நினைக்கலனா உங்க டென்ஷனுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு தெரியாதுல்ல எனக்கு எதால டென்ஷன், யாரால டென்ஷன்? எல்லாம் அந்த சிவகாமினாலதான். அந்த சிவகாமி சொல்லி கொடுத்துதான் அந்த துளசி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி பாத்துட்டேன். ஆனா எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு நம்ம கிட்டயே தான் வந்து உறவாடிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் சத்யவதி. அவங்க மனசுல ஏதோ ஒண்ணு பண்ணி எப்படியாவது விஸ்வாவுக்கும் துளசிக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு ஒரு நினைப்பு இருக்கு. அந்த நினைப்ப முதல்ல உடைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்னு நான் மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ பொறுப்பே இல்லாம பல்ல காட்டிக்கிட்டு வர இல்ல? இப்ப என்னம்மா, அந்த குடும்பமே நமக்கு விஸ்வ தம்பி கிடைக்க மாட்டான், இது நடக்காதுன்னு முடிவு பண்ணி ஒதுங்கணும், அதானே? ஆமாண்டி, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க மூக்க அறுக்கணும். இதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். ஏய், யாருக்கடி போன் பண்ற? அம்மா இருங்கம்மா ஒரு நிமிஷம். சொல்லு சத்யவதி. சித்தி, நீங்க உடனே காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி வாங்க. வரும்போது மறக்காம காஸ்ட்லியா ஒரு 5 பட்டு புடவை வாங்கிட்டு வாங்க. அதுவும் நம்ம பைரவி அம்மா கணக்குல தான். எதுக்குடி? எடுத்துட்டு வாங்க சித்தி. எதுக்குன்னு சொல்லேண்டி. சித்தி, எடுத்துட்டு வாங்கனா வாங்களே. சரி, எடுத்துக்கிட்டு வரேன். ஏய், யாருக்கடி கால் பண்ண? நம்ம காஞ்சனா சித்திக்கு தான். அது சரி, புடவை எதுக்கு? அதுல தாமா ஒரு விஷயமே இருக்கு. அம்மா, நாளைக்கு நம்ம வீட்ல வரலட்சுமி பூஜை நடக்க போகுதுல்ல, அதுக்கு எப்படியும் நம்ம ஏரியா ஆளுங்க அத்தனை பேரும் வருவாங்க. அவங்க அத்தனை பேரு முன்னாடி நம்ம விஸ்வா தம்பிக்கும் லட்சுமிக்கும் தான் கல்யாணம்னு உறுதிப்படுத்தி சொல்லிட்டா போகுது. அதான் எப்படின்னு கேக்குறேன். அம்மா, பூஜை முடிஞ்சு பெரியவங்களுக்கு புடவை இந்த ஜாக்கெட் பிட்லாம் கொடுப்போம்ல, ஆனா இந்த வாட்டி லக்ஷ்மி கையால குடுக்க வச்சு இவ தான் இந்த வீட்டோட மருமக, விஸ்வாவ கட்டிக்க போறவன்னு எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்க வைப்போம். ஆமாத்த, செம்ம ஐடியா. எல்லார் முன்னாடியும் இத நாம செஞ்சிட்டா துளசியும் சிவகாமியும் அவமானத்துல அப்படியே கூனி குறுகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விஸ்வாக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற நினைப்பே சுத்தமா வரவே வராது. எப்படிமா? சூப்பர் சின்னத்த. என்னம்மா, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாம் சரி, ஆனா இந்த விஷயத்த துளசியும் சிவகாமியும் கேள்விப்படுறதை விட நேர்ல இருந்து பார்த்தா இன்னும் பவரா இருக்காது? சபையில வச்சு எல்லார் முன்னாடியும் அவங்க அவமானப்படுறத பார்க்க எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா அவங்களையும் வரலட்சுமி பூஜைக்கு கூப்பிடலன்னு சொல்றீங்களாமா? ஆமா, கூப்பிட்டு வச்சு சபையில அவங்கள அசிங்கப்படுத்தினாதான் அவங்களுக்கு நம்ம வலி புரியும். நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்குமா, ஆனா இது சரிப்பட்டு வருமாமா? அதெல்லாம் வரும். ஆனா நான் அவங்கள இந்த பூஜையில கலந்துக்க சொல்லி கூப்பிடணும். அத்த, நவன போய் கூப்பிடுவா. நீ கூப்பிட்டாலாம் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா சிவகாமி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சத்தியம் வேற பண்ணிருக்கா. சும்மா ஏதாவது சொல்லி அவ சீன் போடுவா. ஆமாமா. ஆமா, நீங்களே போய் கூப்பிடுங்கம்மா. நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. அத்தை எவ்வளவு பெரிய ஆளு, இதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் நின்னு கூப்பிடணுமா? வேற வழி இல்ல லட்சுமி, அம்மா கூப்பிட்டாதான் அவங்க வருவாங்க. ஆமா லட்சுமி, அவ சொல்றது சரிதான். நான் கூப்பிட்டாதான் சிவகாமி வருவா. அவங்கள கூப்பிடுறதுக்கு
நானே போறேன். நான் மனசு மாறிட்டேன்னு அவ நினைக்கட்டும். அப்பதான் சந்தோஷமா வருவா. வரட்டும். வர வச்சு எல்லார் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தி அழ வச்சு அனுப்புறேன். சரி, இத பாருங்க. இப்பவே போய் நான் உங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் மாறிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படட்டும். அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா நாளைக்கு அவங்கள அழ வச்சிடுறேன். நீங்க சொல்றதுதான் சரிம்மா. என்னங்க, உடம்பு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெளியில போயிட்டு வந்தேன்ல, அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் வேணா காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல சிவகாமி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். ஆமா, துளசி எங்க? துளசி அதோ வரா பாருங்க. பொண்ணா லட்சணமா என்னைக்காவது வீட்ல இருக்காளா? 24 மணி நேரமும் வெளியில தான் இருப்பா. நாம மட்டும் இல்லனா அந்த லக்ஷ்மி அவ நினைச்சத பிளான் பண்ணிருப்பா. அந்த தத்தி மண்டைக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. யாரும் இல்லையே, நாம மட்டும் தனியா அந்த லக்ஷ்மி கூட இருக்க கூடாதுன்னு தெரிய வேண்டாம். ஒண்ணுமே தெரியாம இருக்கான் மாக்கம். நல்ல வேலை நான் போனதுனால பொழைச்சான். என்னம்மா, யாரு பொழைச்சா? அதுவா, அது வேற மேட்ரு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு பார்த்திபா? ஏய், என்னடி எப்ப பாரு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு? அப்பாதான் கேக்குறாருல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லேண்டி. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதை விடுங்க. அப்பா, பட்டு புடவை எடுக்கணும். காசு வச்சிருக்கியா? பட்டு புடவை? ஏய், எதுக்குடி இப்ப பட்டு புடவை எல்லாம் அனாவசியமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா, நான் ஒன்னும் சும்மா கேக்கல. வரலட்சுமி பூஜை வருதுல, அதுக்காக தான் பட்டு புடவை கேக்குறேன். உனக்கு பட்டு புடவை தானே வேணும்? நான் வாங்கி கொடுக்கறேன், சரியா? சும்மா வாய் விட்டுட்டு அப்புறம் முழிக்க கூடாது பார்த்திபா. பட்டு புடவை தான் வேணும். அதுவும் 5000க்கும் மேல இருக்கணும், தெரியும்ல? 5000 ரூபாய் இல்ல, அதுக்கு மேல ஆனாலும் பரவாயில்ல, நான் வாங்கி தரேன், சரியா? கிளம்பு, வா. ஏய் பார்த்திபா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உடனே கிளம்பி போலான்னு கிளம்புற. அம்மா சொல்ற மாதிரி இப்போதைக்கு தேவையில்லாம வீண் செலவெல்லாம் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வீண் செலவு. இங்க பாரு, நீ சொன்னா அப்பீலே கிடையாது, புரிஞ்சுதா? நீ சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம், சரியா? எல்லாரையும் உன் இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்க. அண்ணி எதுக்கு வந்திருக்காங்க? இந்த துளசி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வந்துட்டாலோ? வீடு தேடி நான் வந்திருக்கேன், வான்னு சொல்ல மாட்டீங்களா? திடீர்னு உங்களை பார்த்ததுல எங்களுக்கு கையும் ஓடல காலம் ஓடல. வாங்க அண்ணி, உள்ள வாங்க. வா தங்கச்சி. நீங்க இங்க வந்தாலே பிரச்சனை தானே, அதான் அம்மா பயந்து போய் அப்படியே நின்னுட்டாங்க. எங்க அம்மா மேல ஒண்ணும் தப்பில்ல. ஏ துளசி, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது? அதிக பிரசங்கி. ஓ, போய் அத்தைக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நான் உங்ககிட்ட உறவு கொண்டாடவோ இல்ல உட்காந்து சாப்பிட்டு போகவோ நான் இங்க வரல. நான் சொல்லல, அப்போ ஏதோ பிரச்சனை பண்ணணும் தான் வந்திருக்காங்க, அப்படிதானே? ஏய், இவங்க வந்தாலே பிரச்சனை பண்ணதான் வருவாங்களா? ஏன் நல்ல விஷயத்துக்குலாம் வரமாட்டாங்களா? ஓஹோ, அப்படியா? என்ன நல்ல விஷயம் பண்ண வந்திருக்கீங்க? ஏய் துளசி, நீ கொஞ்சம் பேசாம இரு. அண்ணி, நீங்க சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம்? என்ன பண்ண? எல்லாம் என் நேரம். உன் பொண்ணோட ஏச்சியும் பேச்சையும் கேட்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. ஐயோ அண்ணி, அவ வாய் தொடுக்க ஏதாவது பேசுவா.
நீங்க அதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சரி சரி, நான் சொல்ல வந்ததை முதல்ல சொல்லிடுறேன். நாளைக்கு எங்க வீட்ல வரலட்சுமி பூஜை. அதுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். என்னடா இன்னைக்கு அதிசயமா இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா மழை தான் வரும். துளசி, சும்மா இருக்க மாட்டேன். இல்லப்பா, இந்த மாதிரி சீன் எல்லாம் இவங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன் இப்படி நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்கன்னு தெரியவே இல்ல. ஆமாண்டி, எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாதுதான். ஏன், உங்க குடும்பத்தை கண்டாலே எனக்கு ஆகாதுதான். ஆனா என்ன பண்ணி தொலைய, என் புருஷன் அதான் இவளோட அண்ணன் ஆசைப்பட்டு தொலைக்கிறாரே. அதுவும் போக வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே இருந்து தொலைறீங்க. ஊரையே கூப்பிட்டு பூஜை பண்ணும்போது உங்களை மட்டும் கூப்பிடாம இருந்தா 4 பேர் என்னதானே 4 விதமா பேசுவாங்க. அதான் கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன். போதுமா? ஓ, இதுதான் நிஜம். அப்போ பாசத்துல கூப்பிட வரல, ஊருக்கு முன்னாடி வேஷம் போட கூப்பிட வந்திருக்கீங்க. ஓ நேரம்டி, பேசு, நல்லா பேசு. இன்னைக்கு நீ பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வரலட்சுமி பூஜையில நல்லா அவமானப்படுவ. ஐயோ, அடங்காத கழுத. மட்டு மரியாதை தெரியாம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. கொஞ்சம் உன் வாயை மூடிட்டு பேசாம இரு. பின்ன என்னம்மா, ஏதோ பாசத்துல கூப்பிட வந்தா பரவாயில்ல, ஆனா அவங்க அப்படியே கூப்பிட வந்திருக்காங்க. ஏதோ கடமைக்கு நம்மள கூப்பிடணுமேனு கூப்பிட்டுட்டு போக வந்திருக்காங்க. ஐயோ துளசி, நீ கொஞ்சம் பேசாம இரு. அண்ணி, நாங்க கண்டிப்பா வரோம் அண்ணி. பைரவி, இவ எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவா. அவ பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. நாங்க வந்துடுறோம். சரி சரி, மறக்காம வந்துருங்க. சத்யவதி, அம்மா. நீ சிவகாமிக்கு குங்குமம் கொடு. சரிங்கம்மா. ஏய் நில்லு. உங்க வீட்லயா ஃபங்க்ஷன் நடக்குது? யாருக்கு யாரு முறை பண்ணணும்னு இல்ல? அத்தை, இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன் தானே? நியாயமா முறைப்படி நீங்க தானே குங்குமம் வச்சு நாத்தனாரா எங்க அம்மாவை மரியாதையா கூப்பிடணும். புரியுதுல்ல? துளசி, யார் வச்சா என்ன? ஆமாமா, யாரு வச்சா என்ன? நீங்க 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? எதுக்கு எடுத்தாலும் இப்படி விட்டு கொடுத்துதான் இப்படி ஏமாலியா நின்னுட்டு இருக்கீங்க. அம்மா, நியாயமா பார்த்தா நீதான் இவங்கள அதிகாரம் பண்ணிட்டு இருக்கணும். சிவகாமி, இவங்க தான் உன் வீட்டுக்கு வாழ வந்திருக்காங்க. நீ அவங்கள அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தா ஒழுங்கா இருந்திருப்பாங்க. ஆனா நீ அவங்களுக்கு அடங்கி போயிட்டு இருக்க. அதான் உன்னை ஏறி மிதிக்கிறாங்க. ஆனா நான் விடுறதா இல்ல. அத்தை, முறைப்படி நீங்க பொட்டு வச்சு விட்டாதான் நாங்க வருவோம். இல்ல யாரும் அந்த வீட்டு படிய கூட மிதிக்க மாட்டோம். இதுங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் விஸ்வா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி இதுங்க முகத்துல கரிய பூசலான்னு பார்த்தா இதுங்க ரொம்ப தான் பிகு பண்ணுதுங்களே. சரி, நமக்கு நம்ம காரியம் நடக்கணும். அதுக்காக நாமளே இறங்கி போலாம். பொண்ணும் தப்பு இல்ல. சத்யவதி அம்மா. இந்தா சிவகாமி, நாளைக்கு பூஜைக்கு மறக்காம வந்துரு. கண்டிப்பா வந்துருவா அண்ணி. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத சிவகாமி. ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, நானே உன்னை கூப்பிட்டதுனால உன்னை வீட்டுக்குள்ள விட்டுட்டோன்னு மட்டும் நினைக்காத.
ஏன்னா ஃபங்க்ஷன் தோட்டத்துல தான் நடக்கும். வாசலோட வந்துட்டு வாசலோட போயிடு. ம்? சரிங்க அண்ணி, நான் அப்படியே வாசலோட வந்துட்டு வாசலோடயே போயிடுறேன். நீங்க என்ன கூப்பிட்டதே போதும், மனசுக்கு நிறைவா இருக்கு. ம். பூஜைக்கு நல்லவங்க பெரியவங்கன்னு எங்களுக்கு வேண்டியவங்க எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி இத்து போன புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து நிக்காத. நாலு பேர் மதிக்கிற மாதிரி நல்ல பட்டு புடவையா கட்டிக்கிட்டு வா. அப்படி எதுவும் இல்லைன்னு பிச்சைக்காரத்தனமா வந்துராத. காசு வேணும்னா சொல்லு, நான் தரேன். நல்ல பட்டு புடவையா எடுத்து கட்டிக்கிட்டு வா. ம்? உங்க பணக்கார திமிர வேற யார்கிட்டயாவது போய் காட்டுங்க. கட்டுற புடவை பக்கத்துல இல்ல. கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அத கட்டுற ஆள்கிட்ட இருக்கு. அப்படி பார்த்தா எங்க அம்மா பத்திரமாத்து தங்கம். அவங்க மதிப்புக்கு முன்னாடி நீங்க எல்லாம் தூசிக்கு சமானம். உங்க கௌரவத்துக்கு எங்களால ஒரு பங்கமும் வராது. உங்க காசை வச்சு நீங்களே புடவைய எடுத்துக்கோங்க, போங்க. அம்மா, அத்தைய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க சொன்னதை நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சிவகாமி, இதுக்காக எதுக்கு கண் கலங்குற? இல்லங்க, நாம என்ன அவ்வளோ கேவலமாவா இருக்கோம்? இப்படி பேசிட்டு போறாங்க. அவங்க என்னைக்குதான் நம்மள கேவலமா பேசாம இருந்திருக்காங்க சொல்லு? ஏதோ பேசிட்டு போறாங்க, நீ விடு. சிவகாமி, நம்மள மதிச்சு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருக்காங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குவோம். இவ்ளோ அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் நாம ஒண்ணு அங்க போக வேண்டாம். அப்படியே போனாலும் இன்னும் அசிங்கம். இல்ல துளசி, நாம போகாம இருந்தா கண்டிப்பா அண்ணன் கோச்சுக்கும். நாம போய்தான் ஆகணும். சரி, இதுக்கு மேல உன் இஷ்டம். துளசி, துளசி, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டு இருக்க. சாரிடா, நான் கவனிக்கல. என்னடா, லக்ஷ்மிக்கு ஏதாவது பிறந்த நாள் வருதா? அது எதுக்கு என்கிட்ட கேக்குற? இல்ல, கையில கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கே, அதான். இதுவா? இரு இரு, என்னன்னு காட்டுறேன். ஏய், அருமையா இருக்குடா, சூப்பர்டா. இப்படிதான் இருக்கணும். லக்ஷ்மி ரொம்ப கொடுத்து வச்சவ. வருங்கால பொண்டாட்டிக்கு இப்பவே புடவையெல்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்றியே, சூப்பர் பையா. கீப் இட் அப். என்ன கலாய்க்கிறதே உனக்கு வேலையா போச்சு. போயும் போயும்
அந்த லூசுக்காகவா இப்படி நான் கடை கடையா தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வரேன் உன்ன. இப்ப எதுக்குடா இவ்ளோ கோவப்படுற? நான் உண்மையை தானே சொன்னேன். எது உண்மை? இப்ப நான் அவளுக்குன்னு சொன்னானா? எதுக்கு நீயா உன்னை யோசிச்சு வச்சு பேசுற? அப்ப வேற யாருக்கு நீ வாங்கி கொடுக்க போற? எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நான் ரொம்ப மதிக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இந்த புடவை. அத்தைக்கா சூப்பர்டா. அம்மாவுக்கு இப்படிதான் பொறுப்பா எடுத்து கொடுக்கணும் என்ன? பரவாயில்ல, உனக்கும் வர வர மூளை நல்ல வேலை செய்யுது. அம்மாவுக்கு தான். இவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். ஆனா உறவுல என் அத்தை சிவகாமி அத்தைக்கு தான் இந்த புடவை.